அனைத்து விவசாயிகளுக்கு ஒரு அன்பான காலை வணக்கம் சார். நம்ம ராக்போர்ட் பயோகிராஃப் வந்து உங்களுக்கு தானப்பா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு பழச்செடியை பற்றி அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழைகள்னு ஆப்பிள்னு சொல்லக்கூடிய கொய்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா தைவான் பிங்க் கொய்யா பற்றி பேச போகிறோம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான மண் இடத்துலையும் வளரக்கூடிய ரகம் இந்த ரகம். களிமண் தண்ணி தேங்குற இடத்துல மட்டும் இந்த கன்று வந்து வளரா சார். உங்களுக்கு தொடர் வருமானம் தரக்கூடிய ரகம் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். நீங்கள் செடியை லைவாக பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% வந்து காய் மெச்சூரிட்டியாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூ மொக்குகள் இருக்குது. இந்த இடத்துல பூ வெடிச்சிருக்கு, சின்ன பிஞ்சுகள் இருக்குது. இப்போ இந்த செடியிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து 25லேருந்து 30 பிஞ்சு வரலாம் காய் இருக்குது உங்களுக்கு. இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா செடி நடவு செஞ்சு 9 மாதம் ஆன செடி, 3 அடி உயரம் தான் இருக்குது. நாங்கள் செடி வச்சு 45 நாளும் நாங்கள் கவாத்தியம் பண்ணணும். அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கீழே வந்து 2 கிளை 3 கிளை பிரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டெப்பை கட் பண்ணி விட்டு இதில் வந்து 2 கிளை பிரிஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு கிளையிலே குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 10 காயெல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லாஞ்சரட்டான பூமி தான். உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் சார். உங்களுக்கு இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா 45 நாளைக்கு ஒரு இடம் வந்து செடி வந்து கவாத்தியம் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஏக்கரில் வந்து ஒரு 300 செடி நடவு பண்ணியிருக்கோம். இடைவெளின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 அடி இடைவெளி தான் நட்டுருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு செடி. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வந்து இயற்கை உரத்தால் மட்டுமே வந்து உருவாக்கப்பட்ட செடி. உங்களுக்கு எந்த ஒரு கெமிக்கல் உரம் நான் யூஸ் பண்ண கிடையாது. இன்னைக்கு வந்து தைவான் பிங்க் கொய்யா வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகிட்ட இருந்து எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 25லேருந்து 40 ரூபா வரலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நமக்கு நார்மலாக ஒரு 25 ரூபான்னு எடுத்தால் கூட நல்ல லாபம் தரக்கூடிய ரகம் சார் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பாதிப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழ ஈன்னு சொல்லக்கூடிய நோய் வந்து உங்களுக்கு பூச்சி வந்து ஒன்று தாக்கும் உங்களுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா பழத்தை வந்து உள்ளே உடைக்கும் போது புழு மாதிரி இருக்கும். அது மாதிரியான பிரச்சனை நம்ம கொடுக்குற கண்ணில் வந்து அதிகமாக வராது சார் உங்களுக்கு. அந்த மாதிரியான ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னா காய் வந்து மேலே வந்து சொறியாக இருக்குது. அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது மாதிரி உங்களுக்கு தெரியும் சார். உங்களுக்கு மருவு மாதிரி தெரியும். இந்த மாதிரி இடத்துல வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜாக இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இல்லை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை மருந்து வேப்ப முன்னாக்கு, புங்க முன்னாக்கு, ஆமணக்கு எண்ணெய் இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம். கெமிக்கல் மருந்து விவசாயம் ஸ்ப்ரே பண்ணுற விவசாயிலும் ஸ்ப்ரே பண்ணலாம் சார் உங்களுக்கு. இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 பழம் சேர்ந்து 1 கிலோ வருஷா உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கட் பண்ணி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லேயர் வந்து லைட்டாக பிங்க் கலரில் இருக்குது உங்களுக்கு. செடியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா குத்து செடியாகக்கூடிய வளரக்கூடிய ரகம் தான் சார் உங்களுக்கு. காய் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது சார் உங்களுக்கு. எல்லா விவசாயிகள் வந்து தாராளமாக நடலாம். டெய்லி 1000லேருந்து 2000 வருமானம் பார்க்குற நினைக்கிற விவசாயியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நடவு செய்யக்கூடிய பயிர் வந்து பார்த்தீங்கன்னா தைவான் பிங்க் கொய்யா தான் சார் உங்களுக்கு. லோக்கல்லே சேல்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ இங்கெல்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மெயின் ரோடு இருக்குது. இங்கே வந்து ஃபார்மர் டேரெக்டாக வந்து வாங்கிக்கிறாங்க. மொத்த மார்க்கெட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க சார். இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தோவமலையில் தான் இந்த ஃபீல்டு இருக்குது சார் உங்களுக்கு. கண்ணு தேவைப்படுற எங்கள் நிறுவனத்தை தொடர்பு பண்ணிங்கன்னா நேரடியாக உங்கள் இடத்த வந்து பார்த்துட்டு கண்ணு பண்ணி கொடுப்போம் சார். பார்சல் மூலியமாக கேட்குற விவசாயிக்கு பார்சல் அனுப்புகிறோம் சார். நேரடியாக எங்கள் நர்சரியில் வந்து நீங்கள் கண்ணு வாங்கினீங்கன்னா ஒரு தைவான் பிங்க் கொய்யாவோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார். நாங்கள் வெளியில் டேரெக்டாக வந்து ஃபார்மருக்கே லேண்டில் கொண்டு இறக்குன்னா நீங்கள் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும் சார். நன்றி சார்.